ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நலம் 360. மறுபடியும் நான் உங்களோட ஷாஜு. எப்படி இருக்கீங்க எல்லோரும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ்லாம் பாருங்கள். பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோவில் இது வந்துட்டு ஒரு ட்ரெடிஷ்னல் டைஜஸ்டிவ் பால்ஸ். இந்த ட்ரெடிஷ்னல் டைஜஸ்டிவ் பால் வந்துட்டு பேர்லேயே உங்களுக்கு தெரியுது, டைஜஸ்டிவ். ஸோ இன்டைஜஷன் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன பசங்களில் இருந்துட்டு பெரியவங்க வரைக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹெவி மீல்ஸ் சாப்பிட்டுட்டு வயிறு உப்புசமாக இருக்கிறவங்களுக்கு, பயங்கரமாக கேஸ் ட்ரபிள் இருக்கிறவங்களுக்கு இந்த பால் வந்துட்டு தாராளமாக கொடுக்கலாம். நல்ல ஒரு ஹோம்மேட் ப்ராடக்ட் இது. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய மாமியாரோட ரெசிபி. ஸோ வாங்க போகலாம். இந்த பாலில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது, இது வந்துட்டு எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓமம் 50 கிராம் எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி அதே மாதிரி ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. சீரகம் ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு நல்ல மிளகு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக கவுண்ட் பண்ணி ஒரு 15 எடுத்துக்கோங்க. அப்புறம் பெருங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டே கட்டி பெருங்காயம் வாங்கி இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக வந்துட்டு உருட்டி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக இதில் வந்து ஒரு 10 நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் சுக்கு வந்துட்டு நம்ம மிளகு ஆல்ரெடி சேர்க்குறதுனால ரொம்ப சேர்க்க வேண்டாம். 2 துண்டு எடுத்துக்கோங்க. இந்த 2 துண்டு வந்துட்டு நல்லா நச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பவுட்ரு பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு அரைப்படாது. ஜாரும் வந்துட்டு உடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். அதனால் இந்த சுக்கை வந்துட்டு நல்லா தட்டி வச்சுக்கோங்க. லாஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வெல்லம் வந்துட்டு தேவையான அளவு. ஸோ சில பேருக்கு வந்துட்டு இனிப்பு கம்மியாக சேர்த்தா போதும், சில பேருக்கு வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ வெல்லம் வந்துட்டு தேவையான அளவு. ஸோ ப்ரிப்ரேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு பேனில் அந்த பெருங்காயத்தை மட்டும் லேசாக வரட்டி எடுத்துக்கோங்க. பெருங்காயம் தவிர ஓமம், கொத்தமல்லி, சீரகம், மிளகு 4 இதையும் வந்துட்டு தனித்தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஃப்ரை பண்ண எல்லாத்தையுமே வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பெருங்காயம், ஓமம், கொத்தமல்லி, சீரகம், நல்ல மிளகு, ஓகேவா? அது போக தட்டி வச்சுருக்கிற சுக்கையும் வந்துட்டு அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு பவுடர் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு நம்ம வெல்லம் எடுத்து வச்சுருக்குறோம். ஸோ அதை தட்டி வச்சுருங்க. இந்த தட்டின வெல்லத்தை இந்த பவுடர் கூட மிக்சியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த பதம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உருண்டை பிடிக்கிறதுக்கு உண்டான கரெக்ட் பதத்தில் இருக்கும். ஸோ குட்டி குட்டி பால்ஸாக வீடியோவில் காமிச்ச மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக நீங்கள் வந்துட்டு ரெடி பண்ண பிறகு நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இதை வந்துட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 4 மாதம் வரைக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பெரியவங்க வந்துட்டு தாராளமாக ஒரு உருண்டை சாப்பிட்லாம். சின்ன பசங்களாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு அரை போதும். பாருங்கள், ரெடி பண்ணுங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பை ஃப்ரம் ஷாஜு.